السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. قال رسول الله صلى الله عليه وسلم: إن الرزق يطلب العبد كما يطلب أجله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காமிக்கின்ற பொழுது, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொன்னால், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். யார் உலகத்தில் வாழுகின்ற பொழுது பொறுமையோடு வாழுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் என்ன செய்கின்றான், இருக்கின்றான் என்பதாக சொல்லிக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உலகத்தில் மனிதனுக்கு கைகூடுகின்ற காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது தம்மால் முடியாத ஒரு காரியம் அப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அத்தனையுமே அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காமிக்கின்றான். தன்னால் ஒரு காரியம் இயலவில்லை என்கின்ற பொழுது மனிதன் அல்லாஹ்வை விடுத்து மனிதனிடத்தில், படைப்பினரிடத்தில் உதவி தருகின்ற பொழுது அந்த உதவி தேடல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்ய மாட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாழ்க்கை வரலாற்று மூலமாக, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். உலகத்தில் ஏற்படக்கூடிய காரியங்கள், மனிதன் ஆற்றக்கூடிய காரியங்கள், அது தன்னால் முடிகின்ற காரியமாக இருந்தாலும் சரி, நம்மால் முடியாத அந்த காரியம் பிறரால் தான் முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தாலும் சரி, அத்தனை நிலைப்பாடுகளிலுமே இந்த மனிதன் அல்லாஹ்வை மட்டுமே அழைக்க வேண்டும், அவனிடத்தில் மட்டுமே என்ன செய்ய வேண்டும், உதவி தேட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பதிவு செய்து, இதன் மூலமாக நபிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்கின்ற பொழுது உங்களுடைய சாதாரண மக்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் என்பதாக நம்முடைய சிந்தனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை வரலாறு என்ன செய்கின்றான், திருமறையை பதிவு செய்கின்றான். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், இவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள், அவர்களோடு 2 வாலிபர்களும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற நிலையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிபர்களுடைய இருவருடைய கனவிற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அந்த 2 வாலிபர்களும் வெளியே வருகின்ற பொழுது, என்னை பற்றி உண்டான செய்தியை உங்களுடைய அரசிடத்தில் நீங்கள் செய்யுங்கள், சொல்லுங்கள் என சொல்லி காமிக்கின்றார்கள். நான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவன், நான் கனவுக்கு சரியான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடியவன் என்ற செய்தியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சிறையிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் உங்களுடைய எஜமானிடத்தில் என்ன செய்ய வேண்டும், என்னை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். கருத்து என்ன, அதன் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும், சிறையிலிருந்து என்ன செய்ய வேண்டும், வெளியே வர வேண்டும் என்பதாக சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கின்றார்கள். இந்த 2 வாலிபர்களும் வெளியே வந்து விட்டார்கள். சிறையை விட்டு வெளியே வந்ததற்கு பின்னால் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கின்றார்கள், அந்த வாலிபர்கள் இருவரும் சேர்ந்து அவர்களுடைய எஜமானிடத்தில் என்ன செய்திருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். சிறை கைதியா இருக்கக்கூடிய யூசுப் என்ன செய்கின்றார், கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்றார். நீங்கள் கனவு காணுகின்ற கனவுக்கு என்ன செய்கின்றார், அழகான முறையில் விளக்கம் தருகின்றார் என்பதாக அந்த வாலிபர்கள் சொல்லியிருப்பார்கள் என்பதாக ஒவ்வொரு நாளும் நாளை கழிக்கின்றார்கள். நாம் இன்று என்ன செய்யலாம், சிறையிலிருந்து வெளியே வந்து விடலாம், நாளை வந்து விடலாம், மறுநாள் வந்து விடலாம் என்பதாக ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். சிறையில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய நாளும் வரவில்லை, அறிவிப்பும் வரவில்லை. ஒரு நாள் அவர்களுக்கு முன்னதாக ஒரு உருவம் வருகின்றது. வானவர தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகின்றார்கள். தந்ததற்கு பின்னால்
சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் மனிதனிடத்தில் நீங்கள் ஆதரவு வைத்ததின் காரணத்தினால், அல்லாஹ்வை விடுத்து மனிதனிடத்தில் நீங்கள் ஆதரவு வைத்ததின் காரணத்தினால், என்ன ஆதரவு? சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லி காமிக்கிறார்கள், சிறையில் இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் நான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவன் என்பது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளியே வந்ததற்கு பின்னால், சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பின்னால் உங்களுடைய எஜமானிடத்தில் சிறையில் இருக்கின்ற ஒரு மனிதர் இருக்கின்றார், யூசுப் என்று சொல்லக்கூடிய மனிதர் இருக்கின்றார், அவர் என்ன செய்கின்றார்? அழகான முறையிலே கனவுக்கு விளக்கம் சொல்கின்றார் என்று செய்தியை சொல்லி அதன் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும்? சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். சொல்லுவார்கள் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து மனிதர்களிடத்தில் ஆதரவு வைத்ததன் காரணத்தினால், மனிதர்களுடைய உதவியை நீங்கள் தேடியதன் காரணத்தினால் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் என்ன செய்ய வேண்டும்? சிறையில் நீங்கள் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காமித்தார்கள் வானவர் தலைவர் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், யூசுஃபுக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும்? கிருபை செய்யட்டும், ரஹமத் செய்யட்டும். ஏன் தெரியுமா? அவர் மட்டும் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால், எந்த வார்த்தையை? நான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய என்ற செய்தியை உங்களுடைய எஜமானிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், அந்த செய்தியை சொல்ல வேண்டும், அதன் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும்? சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற வார்த்தையை மட்டும் மனிதனிடத்தில் சொல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் சிறையில் அவ்வளவு காலம் தங்கியிருக்க மாட்டார்கள் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் சிறையில் இத்தனை காலங்களை இருக்க மாட்டார்கள், வாழ்க்கையை கழித்திருக்க மாட்டார்கள் என்பதாக சொல்லித்தரவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வை விடுத்து மனிதனிடத்திலே படைப்பினரிடத்திலே கையேந்துகின்ற பொழுது, படைப்பினரிடத்திலே நாம் உதவி தருகின்ற பொழுது இது மாதிரியான சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை திருமறையிலே பதிவு செய்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு பாடத்தை புகட்டுகின்றான். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன ரிஸ்க யத்லுபுல் அப்த கமா யத்லுபு அஜல. இன்ன ரிஸ்க நிச்சயமாக உணவு ஆகிறது, ரிஸ்க் என்பது யத்லுபுல் அப்த மனிதனை தேடிக்கொண்டே வரும். எப்படி தெரியுமா? கமா யத்லுபு அஜல, அவனுடைய மரணம், அவனுடைய இறுதி தவணை எப்படி ஒரு துரத்தி கொண்டு வருகின்றதோ அது மாதிரி அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அவனை தேடிக்கொண்டு ஒருவன் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு இந்த ரிஸ்க்குக்காக வேண்டி, இந்த ரிஸ்கை பெறுவதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? மனிதர்களை நாடுவது, அல்லாஹ்வை நாடுவது. ஆக இது மாதிரியான நிலைமைகள் நம்மிடத்திலிருந்து மாற வேண்டும். ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா விதத்திலும் பரக்கத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே நாம் கையேந்த வேண்டும். நம்முடைய வறுமையாக இருக்கட்டும், நம்முடைய ஏழ்மை நிலையாக இருக்கட்டும், நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். அந்த முறையீட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவனிடத்தில் மட்டுமே நம்முடைய குறை நிறைகளை சொல்லி அதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எல்லா வித நலங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.